வணக்கம். ஃபர்ஸ்ட் ஃபிசியோ வந்து எனக்கு 12 வயசுலேருந்து தெரியும். ரகு சார் அப்பத்துலேருந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி, ஏதாவது காம்படிஷனுக்கு இது பண்ணுறதுனா எனக்கு கைட் பண்ணுவார். எனக்கு எல்லாமே ஸ்ட்ரென்தன்லேருந்து ஃபிசியோதெரப்பி, பெயின் எல்லாமே அவர் பார்ப்பார். ரீஹேப் பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி எனக்கு 30 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு அவர் எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் எனக்கு இன்ஜுரிஸு, ரீஹேபு, கைடன்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வந்து ரீசெண்டாக லாஸ்ட் மார்ச்சில் வந்து எனக்கு பாக்ஸிங் பண்ணும்போது நான் இப்போ ப்ரோ பாக்ஸிங் இந்தியன் லீக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு லெஃப்ட் ஷோல்டரு லெக்மெண்ட் டேர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் சாரை வந்து கன்சல்ட் பண்ணும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் டேர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கும் சர்ஜரிக்கு சார் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி சர்ஜரி பண்ணி இப்போ ரீஹாபும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது எல்லாமே சார் வந்து ஒரு டீமாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு க்யூர் ஆகிற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் 2015 அமெச்சூர் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரைட் ஷோல்டர் பேக் சைடில் மசில் பல்ஜ் ஆகிடுச்சு, சரியாக டயட் எடுக்காதனால. ஸோ அப்போவும் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பெயின் ரிலீஃப் பண்ணி திருப்பி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த டைம் எனக்கு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி மேட்ச் காம்படிஷன் பிஃபோர் 1 month அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவர் தான் என்னை ரிக்வயர் பண்ணி அந்த காம்படிஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த காம்படிஷனில் வந்து நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி அதுலேருந்து தான் எனக்கு அப்புறம் வந்து சதர்ன் ரயில்வேஸு, நிறைய மும்பை ரயில்வேஸ், ஒடிசா ரயில்வேஸ் கால் லெட்டர் ட்ரையல்ஸ்லாம் வந்தது. ஸோ அதை போய் அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கு ரீசனும் வந்து ரகு சார் தான். ஸோ இப்போவும் வந்து நான் ப்ரோ பாக்ஸிங் லீக் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. இப்போ எனக்கு ரீஹாப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ.